ஏன் தான் இந்த தமிழ் பிளேயர் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. நான் அதுக்கு முன்னாடி மாஸ்டரே அடிக்க முடியாத இந்த ஒரு காலத்துல நம்ம ஒரு தமிழ் பிளேயரை 1 lakh பாயிண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட ரீஜன் 11வது பொசிஷன்ல ஸ்டே பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஒரு தமிழ் பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்புறீங்கன்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணுங்க. ஏன் ப்ரோ தமிழ் பிளேயர் அப்படி சொல்ற, அப்படி என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜன்ல இருக்கிற ஐடியா கண்டிப்பா நம்ம ஆஃப்லைன் போடாம தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ நம்மளும் ஆஃப்லைன் போடாம ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து. அந்த டைம்ல ஒரு 3 தமிழ் ரீஜன் பிளேயர் கனெக்ட் ஆனாங்க. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம நம்ம டீம்மேட் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. நம்ம டீம்மேட் ஃபுல்லா தூங்கி தான் ஆடி இருப்பாரு இந்த மேட்ச் ஃபுல்லா. ஸோ நம்ம மட்டும் தான் ஆடி இருப்போம். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல என் டீம்மேட் டவுன் ஆயிருப்பாரு. டவுன் ஆன அப்புறம் மைக் ஆன் பண்ணி சொல்ற ரிமோட் போடுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரிவைவ் பண்ணிட்டேன். அப்போ போய் பார்ப்பேன் அந்த இடத்துல. அப்போதான் அந்த இடத்துல கம்பி குத்தி இருக்கும். இந்த இடத்துல தனியா மாட்டுவாரு. தனியா மாட்டினது மட்டும் இல்லாம நானும் என் டீம்மேட்டும் இருப்போம். ஸோ வச்சு அழுத்தி விட்டு கம்பி குத்தி விட்டுருவோம் அவருக்கு. இந்த இடத்துல அவங்க டீம்மேட் 2 பேரும் சேர்ந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இவர் கனெக்ட் தேடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவரை டவுன் அடிச்சு விட்டுருவேன். டவுன் பண்ணிட்டு இன்னொன்று அவர் டீம்மேட் எங்கன்னு தேடிட்டு இருப்பேன். கரெக்டாக பேக்ல வராரு. ஸோ இவரையும் வச்சு ஒரு தரமா அழுத்தி பிடிச்சி வச்சு டவுன் பண்ணி விட்டுருவேன். ஸோ திரும்ப அவங்க டீம்மேட் 3 பேரும் சேர்ந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவர் ஃபர்ஸ்ட் டவுன் வச்சு விட்டுருவேன். பின்னாடி பேக்ல ஒருத்தர் அழுத்துவாரு. ஸோ அவருக்கும் பறந்து போயிட்டு ஒரு அழுத்தி பிடி வச்சு டவுன் பண்ணி விட்டுருவேன். லாஸ்ட் ஒருத்தர் தான் இருப்பாரு. எனக்கு ஹெச்பியும் ஃபுல் லோ ஆயிரும். ஆட்டம் காட்டிட்டு இருப்பாரு. நானும் ஆட்டம் காட்டுவேன் உட்காந்துட்டு. இந்த இடத்துல ஓப்பன்ல பறந்து போனோம்னா டவுன் வச்சு விட்டுருவாரு. எண்ட் ஆஃப் த மேட்ச்ல அவங்களுக்கு தான் பூயா அமையும். 1v3 ஃபைட் தான் இருக்கும். பட் என்னால அடிக்க முடியாது. 2 பேருக்கு நல்ல டேமேஜ் கொடுப்பேன். பட் டவுன் ஆக மாட்டாங்க. என்னதான் போய் அவங்களுக்கு போனாலுமே சரி, பட் அவங்களுக்கு உயிர் பயம் எல்லாமே நம்ம காமிச்சு தான் விட்டுருப்போம். ஸோ அந்த ரிவெஞ்ச் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மதுரை பாய் கைஸ்.